ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்மணிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வெனஸ்டே நான் மதியானம் வந்து சிக்கன் டிக்கா மசாலா பண்ணோம். ஸோ சிக்கன் டிக்கா மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து சிக்கன் 65 மசாலா வச்சு சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு, ஸோ கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அதை வறுத்து எடுத்துட்டு, ஸோ நார்மலாக பேனில் வந்து ஆனியனும் சில்லிஸும் வந்து நான் போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சால்ட்டு. ஸோ நல்லா வந்து இது வதக்கிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை வந்து நம்ம வறுத்து எடுத்த அந்த சிக்கன் இருக்கும்ல, அந்த பேலன்ஸ் ஆயிலே வந்து வெங்காயத்தையும் போட்டு நான் சாட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து நல்லா வந்து நான் அடித்து வச்சுருக்கேன் ஜூஸ் மாதிரி. ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணி ஸோ எல்லாத்தையும் நல்லாவே வதக்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்போம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம க்ரீன் சில்லிஸாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தனியாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லாம் ஒன்றா கலந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆகிடும். நான் அன்றைக்கி வந்து நான் செஞ்சேன். ஸோ அதுக்காக இது ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த மிக்ஸி கழுவின தண்ணியிலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு ஸோ நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி நல்லா மூடி வச்சுடுங்க. நல்லா வந்து ஒரு 10-12 நிமிஷத்துக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து கொஞ்சம் கிரேவி டைப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணும் அதுக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ வந்து சூப்பரான ஒரு சிக்கன் டிக்கா மசாலா ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி இது, மிஸ் பண்ணிடாதீங்க. சிக்கன் லவர்ஸ்க்கெலாம் ரொம்ப 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 சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா. ஸோ அதுக்கப்புறம் சைட் பை நானும் போட்டுட்டேன். ஸோ சூப்பராக அன்றைக்கி எங்கள் லன்ச் வந்து எம்மியாக வந்து செஞ்சோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்மணிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.